கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின 7வது வார்த்தையை குறித்து நாம் பார்ப்போம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு எப்படி தம்மை ஒப்பு கொடுத்தார்? பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து என்று வாசிக்கிறோம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்ததாக வாசிக்கிறோம். சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும், பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். இசையா 53:10 தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 31:5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக்கொண்டீர் என்று வாசிக்கிறோம். ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி குற்றமற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, நாம் நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 12:1 படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார்? பாவம் இல்லாமல். எபேசியர் 5:27 கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தீத்து 2:14 நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் சுத்திகரிக்கும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு வித்தார். அதாவது இந்த இடத்துல பார்க்கும்போது எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல தம்மை ஒப்புவிக்கிறார். பாவம் இல்லாத அவர் தம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஒரு குற்றமும் இல்லாமல் தம்மை ஒப்பு கொடுக்கிறார். மூன்றாவதாக பாதுகாப்பாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். யோவான் 10:17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். யோவான் 10:29 என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இந்த பகுதியை பார்க்கும்போது பாதுகாப்பாய் ஆண்டவரிடத்தில், பிதாவாகிய ஆண்டவரிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அதாவது நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அவராதான் அந்த ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 1:12 நான் அவருக்கு ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவர் அந்த இடத்துல நான் அவருக்கு ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை, அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். 3 முறையாக ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஒப்பு கொடுக்கிறார் அப்படி பார்க்கும்போது, முதலாவது பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அதாவது பழுதற்ற பலியாக, சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார். தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார். நாம் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவம் இல்லாமல் தம்மை ஒப்பு கொடுத்தார். கரைத்திரை முதலாக ஒன்றும் இல்லாதபடி பிழையற்றதான ஒரு நல்ல சுத்தம் உள்ளதாக தம்மை ஒப்பு கொடுக்கிறார். நாமும் அப்படி நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்படியானால் நாம் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் நாம் ஆண்டவரிடத்தில் சுத்தமாக குற்றமற்றவர்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லா காரியங்களும் பாதுகாப்பாய், எந்த ஒரு கரைதிரை இல்லாமல், யாரும் நம்மை பற்றி பிழையாய் சொல்லாதபடி நம்மை ஆண்டவரிடத்தில் சுத்தமுள்ள இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தைகளையும் நம் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.